ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிறுதானியத்தில் கம்பு சேர்த்து இந்த இட்லி பண்ணியிருக்கேன். எப்போவும் நம்ம இட்லி செய்கிறதுக்கு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு செய்வோம்ல, கூடவே கம்பு சேர்த்து அரைக்க போகிறோம். கம்போட வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாவுலேயே நம்ம தோசையை ஊற்றி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும். அதுக்காக நம்ம அரிசி கம்பு ரெண்டுமே ஊற வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். கம்புலேருந்து அதே டம்ளர்லேயே அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது இட்லி அரிசி. கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சா நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரைண்டர்லேருந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். எப்போவும் இட்லி தோசைக்கு மாவு கரைக்கும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு பொங்கி வர்றதுக்கு இடம் இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு இட்லியும் சாஃப்டாக இருக்கும். கரண்டியில் நம்ம மாவு கலக்கும் போது ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது. அப்போ நமக்கு இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான சாஃப்டான இட்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டான ரேஷியோவில் கம்பு அரிசி எல்லாமே சேர்த்துருக்கறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லிக்கு நான் சாம்பார் அதுக்கப்புறம் கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் இந்த இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு. இந்த இட்லி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி கம்பு இட்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாவுலேயே நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். நம்ம இட்லி மாவு எடுத்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது தோசை மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசை வார்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நார்மல் தோசை போலவே எவ்வளோ லேசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கம்பு இட்லி தோசையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.